அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வங்களை அள்ளித்தரும் பரம்பொருள் ஸ்ரீ குபேர பகவான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் நம்முடைய இந்து புராணங்களின்படியும் செல்வத்தின் அதிபதியும் தேவர்களின் பொருளாதாரமான குபேர பகவான் வடதிசையின் காவகாரனாகவும் திக்பாரர்களாகவும் இருக்கிறார். இவரை வழிபடுவது வாழ்வில் நிலையான செல்வத்தையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் தரும் என்பது ஐதீகமாகும். குபேரன் என்பவர் செல்வத்தை தருபவர் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து விதமான பணங்களையும் குபேர நிதிகள் முறையாக விநியோகிப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் விளங்குகிறார். கடும் சிவபக்தரான குபேரன் சிவபெருமானின் நண்பராக கருதப்படுகிறார். இதனால் இவர் சிவசகா என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் குண்டான உடலமைப்பு, தங்க ஆபரணங்கள் மற்றும் பண பானையுடன் காட்சி தருவார். இவரது வாகனம் கீரிப்பிள்ளையாகும். குபேரனை லக்ஷ்மி தேவியுடன் சேர்த்து லக்ஷ்மி குபேரராக வழிபடுவது கூடுதல் சிறப்பம்சம். அட்சய திருதியை மற்றும் தீபாவளி போன்ற நாட்களில் குபேரரை வழிபடுவது சிறப்பான விசேஷமாகவே கருதப்படுகிறது. குபேர பகவானின் அருளை பெற நீங்கள் வழிபாட்டு முறைகள் அல்லது குபேர எந்திரம் போன்றவற்றை முறையாக வழிபட வேண்டும். குபேர பகவானுக்கு நாணயத்தால் வழிபாடு செய்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக குபேர பகவான் லக்ஷ்மி பூஜையோடு குபேரனுக்குரிய நாணய வழிபாடு செய்வதும் மிக விசேஷமாகும். குபேர பகவானுக்கு உகந்த எண் 5 என்பதனால் ஒரு தட்டில் நம் கை நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டில் இருந்து நம் இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால் நாணயங்களில் இருந்து ஒளி எழுப்பும். அப்போது அழகாபுரி அரசே போற்றி என்று துவங்கும் குபேர பகவானின் 108 போற்றிகளை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். 108 போற்றிகளையும் சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயங்களை இரு கைகளால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலே போடுவதுமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை என்று குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை. ஞானய பூஜை முடிந்ததும் அடுத்ததாக பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிகப்பு அவல் நைவேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை புதன் முறையில் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பம்சம். குறிப்பாக அன்று செல்வம் பெருக்கும் லக்ஷ்மி குபேர வழிபாட்டை மேற்கொள்வதோடு அருகில் உள்ள கோயில்களுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு. குபேர பகவான் அரிதாக சில கோவில்களில் தனிச்சன்னதிகளில் எழுந்தருளியிருப்பார். சென்னை வண்டலூரில் இருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் வண்டலூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரத்னமங்கலத்தில் லக்ஷ்மி குபேரருக்காக தனி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் குறிப்பாக விசேஷமாக தீபாவளி நாட்களில் மாபெரும் விசேஷமாக குபேரரை வழிபாடு செய்வார்கள். செல்வத்தை ஈர்க்கும் கடவுளாம் நம்முடைய குபேர பகவான். குபேரரை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நற்பலன்கள் வாழ்வில் கிடைக்கும். குபேர பகவானை வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். செல்வம் வந்துவிட்டாலே போதும், அனைத்து விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் என்பது அனைவருக்கும் தெரியும். குபேர பகவான் தேவர்களின் கருவூல காவலர் மற்றும் யட்சகர்களின் அரசன் ஆவார். அவர் செல்வம், செழிப்பு மற்றும் மகிமையின் உண்மையான பிரதிநிதி ஆவார். குபேர பகவான் இந்த உலகத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் விநியோகிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை பராமரித்து பாதுகாப்பவராகவும் செயல்படுகிறார். எனவே அவர் செல்வத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். குபேரன் குபேரா அல்லது குபேர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் இந்து புராணங்களின்படி செல்வத்தின் அதிபதியாகவும் தேவலோகர்களுக்கு அப்பாற்பட்ட யட்சகர்களின் அரசனாகவும் கருதப்படுகிறார். இவர் வடக்கின் அதிபதியாகவும் திக்பாலன், உலகின் பாதுகாவலராகவும் ரோகபாலனாக கருதப்படுகிறார். இவருடைய பல பட்ட பெயர்கள் எண்ணற்ற தேவலோகங்களுக்கு அப்பாற்பட்ட இனங்களின் அதிபதியாகவும் உலகின் பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரராகவும் இவரை போற்றுகின்றனர். குபேரன் பெரும்பாலும் பருத்த உடலுடன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராகவும் ஒரு பணக்குடத்தையும் ஒரு தடியையும் ஏந்தியபடியும் சித்தரிக்கப்படுகிறார். குறிப்பாக நம்முடைய வேத ஜோதிட நூல்களில் தொடக்கத்திலேயே தீய சக்திகளின் தலைவனாக விவரிக்கப்படுகிறார் குபேரன்.
புராணங்களினாலும் இந்து இதிகாசங்களில் மட்டுமே தேவன் என்ற அந்தஸ்தை பெற்றார். குபேரன் ஒரு காலத்தில் இலங்கையை ஆண்டார் என்றும், ஆனால் அவரது அசுர தம்பியான இராவணனால் வீழ்த்தப்பட்டு பின்னர் இமயமலையில் உள்ள அலகா நகரில் குடியேறினார் என்றும் சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன. குபேரனின் அரகத்தின் பெருமை மற்றும் அழகுகள் பற்றிய வர்ணனைகளை பல சாஸ்திரங்கள் கூட்டு சொல்லுகின்றன. குபேரன் பௌத்த மற்றும் ஜைன தெய்வ கூட்டங்களிலும் உள்வாங்கப்பட்டுள்ளார். பௌத்தத்தில் அவர் இந்து குபேரனின் தந்தை வழி பெயரான வைஸ்வராவணன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் பஞ்சுகிருடன் சம கருதப்படுகிறார். அதே நேரத்தில் ஜைனத்தில் அவர் சர்வனுபூதி என்றும் அழைக்கப்படுகிறார். குபேரன் செல்வத்தின் அதிபதி ஆவார். குபேரன் முதன்மையான செல்வத்தையும் செழிப்பையும் அருளும் கடவுளாக போற்றப்படுகிறார். குறிப்பாக இவர் முதன்மையான செல்வத்தையும் செழிப்பத்தையும் அருளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பூமியின் மடியிலும் மரங்களின் வேர்களிலும் புதைந்து கிடக்கும் புதையல்களை பாதுகாப்பதில் அவருக்கு உதவும் யட்சகர்களின் அரசனாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் எப்போதும் செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி தேவியுடன் நினைவு கூறப்படுகிறார். செல்வம் மற்றும் பொருளின் கடவுள் என்ற முறையில் அவற்றை விநியோகிப்பது அவரது பொறுப்பாகும். அதே நேரத்தில் செல்வம் உருவாக்குவது லக்ஷ்மியின் பொறுப்பாகும். அவர் திக்பாலர் மற்றும் லோக்பாலர்களின் திசைகளில் பாதுகாவலர் ஒருவராகவும் நியமிக்கப்படுகிறார். வடக்கு திசையில் உத்தர திசை மீது அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதிகாசங்களில் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டாலும் குபேரன் ஒரு முக்கியமான தெய்வம் அல்ல. மேலும் அவரது உருவங்கள் மிக அரியதானவே காணப்படுகிறது. குபேரர் என்றால் செல்வத்தின் கடவுளாக பார்க்கப்படுகிறார். முக்கியமாக குபேர பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை வழங்குகிறார். குபேர பகவான் பிரம்மாவின் வம்சத்தில் வருகிறார். அவர் விஸ்வராவஸ் மற்றும் இடவிடாவின் மகன் விஸ்வராவனும் கைகேசி என்ற அரக்க இளவரசியை மணந்தார். அவளுக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் மற்றும் சூர்பனகை என 4 பிள்ளைகள் பிறந்தனர். எனவே குபேர பகவான் ராவணன் ஒன்றுவிட்ட சகோதரரும் ஆவார். குபேரன் கௌபேரியை மணந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். நலகுபரன், மணிகவர்ணன், மயூராஜா என்ற 3 மகன்களும் மீனாட்சி என்ற ஒரு மகளும் உள்ளனர். தேவி கௌபேரியை யட்சி, பத்ரா என்று சார்பி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வேதங்கள், உபநிபிதிடங்கள், சமய நூல்கள், இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றில் குபேரனை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக காணப்படுகின்றன. பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் ஆகிய மூவரும் ஸ்ரீராமர் மற்றும் கிருஷ்ணரை பற்றி பேசும் நூல்களும், லக்ஷ்மி மற்றும் விநாயகர், அனுமன் வழிபாட்டிற்கு அளிக்கும் அதே முக்கியத்துவத்தை குபேர பகவானின் வழிகாட்டுதலுக்கும் அளிக்கப்படுகிறது. குபேர பகவான் முக்கியமாக தென்னிந்தியாவில் உள்ள உலக புகழ் பெற்ற திருப்பதி கோவிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். இக்கோவிலில் குபேரன் ஒரு முக்கிய தெய்வமாக விளங்குகிறார். ஏனெனில் தானம் செய்யும் சடங்கு அவருடன் தொடர்புடையது. பத்மாவதியுடனான திருமணத்திற்கே குபேரன் வெங்கடேஸ்வரருக்கு விஷ்ணுவின் ஒரு வடிவமாகும். இது சிறிது பணம் கடனாக கொடுத்ததாக நம்பப்படுகிறது. இதை நினைவு கூறும் வகையில் பக்தர்கள் குபேரனுக்கு கொடுத்த கடனை திருப்பி செலுத்தும் செயலாக வெங்கடேஸ்வர பெருமானின் சார்பாக கோவில் உள்ள வெங்கடேஸ்வரரின் உண்டியலில் பணம் அளிக்கப்படுகிறது. குபேரன் முதலில் இலங்கையின் ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் அவரது சூழ்ச்சிக்கார ஒன்றுவிட்ட சகோதரனான ராவணன் அதற்கான சக்தி பெறுவதற்காக கடுமையான தவங்களை செய்து குபேரனை பதவியிலிருந்து நீக்கினான். அவன் குபேரன் வாகனமான புஷ்பகத்தை கைப்பற்றி அவரை இலங்கையிலிருந்து வெளியேற்றினான். தேவர்களை படைத்தவரான விஸ்வகர்மா இமயமலையின் அலகாபுரி என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி இருப்பிடத்தை அவருக்கு உருவாக்கினார். குபேர பகவானை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.